நம்ம பாசிட்டிவ்சி ஸ்டாஃப் ஆப்ல டேபிள் ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல செட்டிங்ஸ்க்கு போய் ஷோ டேபிள்ஸ்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணதும் மேல டேபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணனும். அதுக்கு மர்ச்சன்ட் ஆப் ஓபன் பண்ணி டேபிள் செக்ஷனுக்கு போங்க. அங்க கிரியேட் டேபிள கிளிக் பண்ணி டேபிள் நேம் கெபாசிட்டியை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. அவ்வளவுதான், டேபிள் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடும். டேபிள் கிரியேட் ஆனதும் செட்டிங்ஸ் தென் டெர்மினலுக்கு போய் டேபிள் செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. அங்க மேனேஜ் டேபிள்ஸ்ல இப்போ நீங்க கிரியேட் பண்ண டேபிளை செலக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ற டெர்மினலுக்கு அசைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ஆப்க்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ அசைன் பண்ண டேபிள் லிஸ்ட்ல ஷோ ஆகும். இப்போ ஆர்டர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த டேபிளை செலக்ட் பண்ணி ஆட் ஆர்டரை கிளிக் பண்ணுங்க. ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் ஓபன் ஆகும். தேவையான ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஆர்டர்ஸ்க்கு போங்க. இங்க குவான்டிட்டியை இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு கேஓடி அனுப்பணும்னா கேஓடி பட்டனை கிளிக் பண்ணா போதும். இன்னும் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் ஆர்டரை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ஐட்டம்ஸ் டெலிட்டும் பண்ணிக்கலாம். கஸ்டமர் பில் கேட்டா முதல்ல எஸ்டிமேட் பில் கொடுத்துட்டு அப்புறம் சப்மிட் பில் பண்ணுங்க. பில் பிரிண்ட் ஆனதும் அந்த டேபிள் ஹோல் ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். தென் கஸ்டமர் பே பண்ணதுக்கு அப்புறம் கேஷா யூபிஐயா இல்ல எந்த பேமெண்ட் மோடா இருந்தாலும் செலக்ட் பண்ணி பிரிண்ட் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா டேபிள் க்ளோஸ் ஆயிடும். இன் கேஸ் ஒரே டேபிள்ல ரெண்டு டிஃபரெண்ட் கஸ்டமர்ஸ் வந்தா ஸ்பிளிட் டேபிள் ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி டேபிளை ஸ்பிளிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சிங்கிள் டேபிள் ஏ அண்ட் பி ரெண்டா ஸ்பிளிட் ஆகிடும். இப்போ டேபிள் ஏ டேபிள் பி தனித்தனியா ஆர்டர் எடுத்துக்கலாம். செப்பரேட் பில் ஜெனரேட் பண்ணலாம். பேமெண்ட் வந்ததும் தனித்தனியா பிரிண்ட் அண்ட் க்ளோஸும் பண்ணிக்கலாம். இதனால ஒரே டேபிள்ல மல்டிபிள் கஸ்டமர்ஸ் இருந்தாலும் ஆர்டர் அண்ட் பில்லிங்க ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும்.